இந்தோனேஷியாவில் இருக்க பாலி தீவுல உலுவாட்டு டெம்பிள்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்கு. இந்த கோவில்ல நடத்தப்படுற ராமாயணா ஃபயர் டான்ஸ் அண்ட் இந்த அற்புதமான உலுவாட்டு டெம்பிள் இது எல்லாத்தையுமே தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இந்த உலுவாட்டு டெம்பிள்ல என்னெல்லாம் விசேஷம் அப்படின்னு முதல்ல பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த உலுவாட்டு டெம்பிள் கடல் மட்டத்திலிருந்து 70 மீட்டர் அதாவது 230 அடி உயரத்துல தான் இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. ரொம்பவே பழமையான கோவில், அதே மாதிரி ரொம்பவும் அழகான கோவில். இந்த கோவில்ல தான் ரொம்பவே பிரபலமான பாலினி கெச்சாக் டான்ஸ் அதாவது சக் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டூரிஸ்ட் அண்ட் ஃபாரினர்ஸ் கிட்ட ராமாயணா ஃபயர் டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ராமாயணா கதை இருக்கு இல்லையா, அந்த கதையை அப்படியே இவங்க நடிச்சு காட்டுவாங்க என்ன நடந்தது அப்படின்றது எல்லாத்தையுமே. அதே மாதிரி இந்த கோவில்ல ஒரு அதிசயமான வெள்ளை குரங்கு இருக்கு. அது வந்து அனுமானோட அவதாரம்னு கூட சொல்றாங்க. இந்த கோவிலுக்குள்ள இருக்கிற கடவுள்கள் கிட்ட மட்டும் நம்மள அலோவ் பண்ண மாட்டாங்களே தவிர மீதி இருக்க எல்லா இடத்தையுமே நம்ம சுத்தி பார்க்கலாம். அதெல்லாம் சுத்தி பார்க்கிறதுக்கு செம அழகா இருந்தது. ஸ்டார்டிங் உள்ள என்ட்ரா வரதுல இருந்து வெளியே போற வரைக்கும் என்னெல்லாம் செலவு இந்த உலுவாட்டு டெம்பிள்ல இருக்கு, அதே மாதிரி என்னெல்லாம் விஷயம் இங்க இருக்கு அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். இங்க ஒரு சின்ன ஸ்கேமும் பண்ணுவாங்க, அதுவும் என்னன்றத டீடைல்டா பார்க்க போறோம். ஏன்னா இந்த ஸ்கேம் வந்து யாரும் மனுஷங்க பண்ண போறது கிடையாது. இங்க இருக்கிற கேங்ஸ்டர் மாதிரி இருக்க சில குரங்குங்க தான் இந்த வேலையை பார்க்க போதுங்க. சோ அதையும் நான் வீடியோ கேப்சர் பண்ணிருக்கேன், அதையும் உங்களுக்கு டீடைல்டா காமிக்கிறேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கம்ப்ளீட்டா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாலியோட ஏர்போர்ட் பக்கத்துல இருக்க கூட்டான்னு சொல்லப்படுற இடத்துல தான் இருக்கும். அங்க ஹெச் ஹோஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோஸ்டல்ல தான் தங்கி இருக்கோம். அங்கேருந்து பாலியோட சவுத் மோஸ்ட் கீழ லாஸ்ட்ல உலுவாட்டு பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் இந்த உலுவாட்டு டெம்பிள் இருக்கு. கிட்டத்தட்ட 20-22 கிலோமீட்டர் இருக்கு. ஒரு ஹவர் கிட்டே ஆகுது. ஃபர்ஸ்ட் செலவே இந்த இடத்துக்குள்ள என்டர் ஆகும்போது how much? இந்த 1000 டிக்கெட் கொடுக்கணும். 1000 rupees காயின். என்ட்ரன்ஸ் ஃபீ கூட இருக்கு. இந்தோனேஷியன் மணியில 1000 ரூபா. அந்த 1000 ரூபா அப்படின்றது வந்து நம்ம ஊர் காசுக்கு ஒரு 10 ரூபா உள்ளதான் வரும். அதை கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் வண்டியை பார்க் பண்ணிட்டு டிக்கெட் கவுண்டரை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ டிக்கெட் வாங்கணும் போல. டிக்கெட் வாங்குற இடத்துல வந்து வேஷ்டி கொடுக்குறாங்க. வேஷ்டியை கட்டணும் போல இருக்கு. For you, mister, you going? Yeah, going to get ticket. Because body has a long pant. Full pant no need sarong, yeah? Okay. Full pant no need. No need. Thank you. ட்ரௌசர் போட்டுருந்தா தான் அந்த பிரச்சனை. மோஸ்டா பாலியில இருக்க இந்த மாதிரி டெம்பிள்ஸ் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நம்ம போறோம்னா மேக்ஸிமம் பேண்ட்டை போட்டுட்டு போனா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. பேண்ட் இல்லைன்னா இவங்க இந்த சாரங்குன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் கட்டி விடுவாங்க. ஸோ எனிவேஸ் நம்ம பேண்ட்டும் போட்டிருந்தாலும் இவங்க இடுப்பை சுத்தி இந்த சாரங்குன்னு சொல்லப்படுற இந்த சின்ன துணியை நம்மளுக்கு கட்டி விட்டுருவாங்க. அண்ட் டிக்கெட் வாங்குறதுக்கு நேராக கவுண்டருக்கு போன உடனே ஃபாரின் அடல்ட்ஸுக்கு 50,000 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. அண்ட் ஃபாரின் சில்ட்ரனுக்கு பாத்தீங்கன்னா 30,000 சார்ஜ் பண்றாங்க. நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 250 ரூபா கிட்ட வரும் 50,000 ரூபானா. ஸோ அதை பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பில்லை வாங்கிட்டு பார்கோட அந்த செக்கிங் இருக்க இடத்துல ஸ்கேன் பண்ணிட்டு அப்படியே என்டர் ஆயிட்டோம் உள்ள. தேங்க்யூ. இதில் போட்டிருக்கு 50,000 ரூபா. பார் கூட ஸ்கேன் பண்ணால் உள்ளே விட்டுறாங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரு ஆனோடனே நம்ம எந்த ஸ்பாட்டுக்கு ஃபர்ஸ்ட் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலுவாட்டு டெம்பிளில் ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்பாட் இருக்கு. அந்த ஸ்பாட்டை நோக்கி தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஸ்பாட் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்ட ஆவிகள் கெட்ட ஆத்மாக்கள் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது, உங்களுக்கு நிறைய தொல்லைகள் இருக்கு அதனால அப்படின்னு சொல்லி இருக்குன்னா இந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டு நீங்க கொஞ்ச நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணாலே உங்களோட பிரச்சனைகள் இதெல்லாமே வந்து தீரும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு வகையான நம்பிக்கையா இருந்தாலும் இந்த இடத்துல நின்னுட்டு கடலை பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாவும் இருந்தது, ரொம்பவே சாந்தமாவும் இருந்தது, ரொம்பவே பீஸ்ஃபுல்லாவும் இருந்தது. ஏன்னா இந்த கடலால வந்து கரையில இடிக்கிற சவுண்டும் அந்த வியூவும் அந்த ஸ்பாட்ல இருந்து பார்த்தா தான் கைஸ் அனுபவிக்க முடியும். வேற லெவல் வைப். அந்த வியூவை பார்க்கறதுக்கே வேற மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி நான் ஒரு ஸ்பாட்டை நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா கடல் மட்டத்துல இருந்து அவ்வளோ ஹைட்டு, அதே மாதிரி கடல் பக்கத்திலேயே வேற நம்ம இருக்கோம். ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலா இருந்தது. அண்ட் அங்கேருந்து அந்த டெம்பிளும் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது. அதை பார்க்கறதுக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஸோ அந்த வியூவை என்ஜாய் பண்ணி கொஞ்ச நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணேன். அதை முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்பாட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதுக்கு போற வழியை பார்த்தீங்கன்னா ஒரு காடு மாதிரி இருந்தது. அதுக்குள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா சவுண்டு கிவுண்டெல்லாம் வந்துகிட்டு இருந்தது, இலையெல்லாம் ஆடுற மாதிரி. அது வேற ஒன்றும் கிடையாது கைஸ். இங்க இருக்கிற ஒரு வகையான லாங் டெயில் மெக்கவுஸ் அப்படின்னு சொல்லப்படுற குரங்குங்க இங்க நிறைய இருக்கு. இங்க சேட்டை பண்ணிக்கிட்டு பயங்கரமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அங்கேயும் தாவிக்கிட்டு பயங்கரமா இருந்தது. அந்த இடத்துல நடக்கும்போது ஒரு திகிலாவும் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா எப்ப எதை தூக்கிட்டு ஓடனே தெரியாது. ஸோ அதை வாக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் கரெக்டா இந்த குரங்குங்களோட மெயினான ஒரு ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இந்த ஸ்பாட்ல என்ன மேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்தது இந்த இடத்துல. அங்க அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்த குரங்கு திடீர்னு ஓடி போயிட்டு ஒரு சம்பவத்தை பண்ணிடுச்சு. அதை நீங்களே பாருங்க. கிளிப்பிள்ள வத்த கீரிப்பிள்ள
போங்கடா போறப்ப ஏதாச்சும் பொருளை விட்டு போங்கடா உசுரை விட்டு போயிடா பச்சிடா. இது வேற ஒண்ணும் கிடையாது கைஸ், இது பக்கா பிளான். ஏன்னா இதுங்களுக்கு இதே தான் வேலை. என்னன்னா இதை முடிச்சிட்டு நான் இன்னொரு ரவுண்டு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இன்னொரு லேடியோட கண்ணாடியை புடுங்கி வச்சிருந்ததுங்க இதுங்க. ஸோ இந்த ஸ்கேம்ல பாத்தீங்கன்னா இந்த குரங்கும் இன்வால்வ்டு, அதே மாதிரி இந்த ஸ்நாக்ஸ் விற்கிறாங்க பாத்தீங்களா இந்த லேடியும் இன்வால்வ்டு. ஸோ இந்த ஸ்நாக்ஸ் விற்கிற பொம்பளை அந்த கண்ணாடியோ எந்த ஒரு பொருளோ அந்த குரங்கு கிட்ட இருந்து மீட்டு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அதுக்கு உங்ககிட்ட இருந்து காசை எதிர்பார்ப்பாங்க. கொஞ்சம் சிரிப்பாவும் இருந்தது. பட் அந்த குரங்கு வந்து கண்ணாடியை புடுங்கிட்டு போகும்போதோ அதோட நெகங்கும் ஏதாவது பட்டுதுன்னா கண்டிப்பா நம்மளுக்கு பிரச்சனை தான், இன்ஃபெக்ஷன் வரலாம். அதே மாதிரி அனிமல்ஸ்னால ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய சில டிசீஸ் வரலாம். சோ எனக்கு கொஞ்சம் பீதியாவே இருந்தது. ஏன்னா நம்ம கிட்டே பாத்தீங்கன்னா கேமராஸ் இதெல்லாமே நம்ம கை ஃபுல்லா இருந்தது. எதையாவது ஒன்று இழுத்துக்கிட்டு ஓடிடுச்சுனா கூட நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. சோ அந்த ஸ்பாட்ல இருந்து இமீடியட்டா எஸ்கேப் ஆகி வெளியே வந்துட்டேன். அப்புறம் தான் கேள்விப்பட்டேன் இங்க ஒரு வெள்ளை குரங்கும் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த வெள்ளை குரங்கு இந்த ராமாயணத்துல வர ஹனுமான்னு சொல்லப்படுற அந்த கடவுளோட அவதாரம்னு சொல்றாங்க. அதாவது இந்த இந்தோனேஷியால பாத்தீங்கன்னா மங்கி கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது வந்து ஒரு வெள்ளை குரங்கா தான் அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு வெள்ளை குரங்கு இருக்கு, அதை பிடிச்சி இந்த கேஜ்ல வச்சிருக்காங்க. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சேட்டை பண்ணுமா. சோ அதனால அந்த குரங்கையும் அதோட வைஃப் குழந்தைங்க எல்லாருமே சேர்த்து மொத்த ஃபேமிலியும் தூக்கி உள்ள இந்த கஸ்டடியில வச்சிட்டாங்க. அது வித்தியாசமா பிறந்ததுனால இப்படி ஒரு கஷ்டத்தை அது ஃபேஸ் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அண்ட் அதுக்கும் மேல பாத்தீங்கன்னா இந்த டூரிஸ்ட் கைட பாருங்க, அதை வெறுப்பேத்தன்ற பேர்ல அவர் கூட்டிட்டு வந்த டூரிஸ்டுங்களை என்டர்டெயின் பண்றன்ற பேர்ல அந்த குரங்கை வெறுப்பேத்திக்கிட்டு இருந்தாரு. சோ இந்த வெள்ளை குரங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் மெயினான கோவிலுக்கு போக ஆரம்பிச்சேன். அந்த கோவில் உள்ள போக முடியாது, ஆனா அந்த கோவிலுக்கு பக்கத்துல போக முடியும். அதை போறதுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டெப்ஸ் ஏறி மேல போனோம். அந்த வழியே பாத்தீங்கன்னா சூப்பரா அழகா ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பாட்டா இருந்தது. நிறைய பேர் நின்று போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. டாப் ஆக்சுவலி ஒரு வியூ ஒன்று இருக்கு, அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். ஸோ அதை ஏறி முடிச்சு மேலே போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாச்சூஸ், அதே மாதிரி அந்த கோவிலும் இருந்தது. அந்த கோவிலுக்குள்ள நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்கன்றனால கேமராவை நேராக உள்ளே அனுப்பி எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே லைட்டாக கேரளா டச் இருந்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. நீங்களும் அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் கேரளா டச் இருக்கா இல்லை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த கோவிலுக்கு பக்கத்திலேயே இன்னொரு சி வியூ இருக்கு, அதை போய் செக் பண்ணேன். செம்ம அழகாக இருந்தது கைஸ், சான்ஸே இல்லை. பியூட்டிஃபுல்லான ஸ்பாட்டு. அங்கே இருக்கிற வைபே வேற கைஸ். கடலால் அடித்து அந்த சவுண்டு வர்றதே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வைபு. ரொம்ப காற்று அடிச்சுக்கிட்டு இருந்தது. அதே மாதிரி பார்க்கவும் ரொம்ப அழகான இடம் கைஸ். ரொம்ப 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 பிடிச்சிருந்தது எனக்கு. அண்ட் நீங்களும் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இந்த வியூ பார்க்கறதுக்கு. கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலேருந்து 70 மீட்டர், அதாவது 230 அடி ஹைட்ல தான் நம்ம இப்போ நின்று பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதை கடல் மட்டத்திலேருந்து. ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராமாயணா ஃபயர் டான்ஸ், அதை தான் பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா 4:30 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க டிக்கெட் கொடுக்கறதுக்கு. ஸோ அதனால அந்த ஒரு கியூ ஒன்று தெரியும் உங்களுக்கு, அந்த கியூல உட்காரணும். அங்க உட்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டு 4:30 மணிக்கு அவங்க கவுண்டர் ஓபன் பண்ண உடனே தான் நம்மளால டிக்கெட் வாங்க முடியும். வெளியே நிறைய கடைகள் இருந்தது பார்க்கிங் பக்கத்துல. அங்க போயிட்டு ஏதாவது சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போனேன். வாட் இஸ் திஸ்? காட்டு வெஜிடேரியன். அவங்க பண்ணுற அந்த ஃபுட்டை பார்க்கும்போதே எனக்கு வந்துட்டு எதுவும் சாப்பிட தோணலை. ஸோ நான் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்னோட டூரிஸ்ட் கைடு பார்த்துட்டு சார் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டாங்க. நான் இந்தியாவிலேருந்து வரேன் அப்படின்னு நான் சொன்னேன். சொன்ன உடனே நீங்கள் தனியாக தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேன். ஸோ டேரெக்டாக இந்தோனேஷியா தான் வந்திருக்கீங்களா ஃபர்ஸ்ட் டைமா அப்படின்னு கேட்டப்போ ஆமாம் நான் 2 கண்ட்ரிஸ் தாண்டி இப்போ 3வது கண்ட்ரி டச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். அவரும் நம்ம விஷயங்கள் எல்லாமே கேட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு. சார் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் நான் பண்ணுறேன், நீங்கள் போய் இந்த கியூவில் உட்கார வேணாம், நானே உட்காந்துக்கிறேன், உங்களுக்கு அந்த டிக்கெட்டை நான் வாங்கி தரேன், நீங்கள் எனக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் பே பண்ண தேவையில்லை, நீங்கள் போய் இங்கே ஜாலியாக சுற்றி பாருங்க சார், எல்லாத்தையும் போய் வீடியோ எடுங்க, அதே மாதிரி நீங்கள் போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டு வாங்க, ஏன்னா இங்கே 4:30 மணிக்கு தான் திறப்பாங்க. இப்போ டைமு கிட்டத்தட்ட 2:30 மணி தான் ஆகுது. ஸோ நீங்கள் போயிட்டு ஏதாவது சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு எல்லா இடத்தையும் சுற்றி பாருங்க, நான் உங்களுக்கு இந்த டிக்கெட்டை வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் பரவாயில்ல சார் அப்படின்னு சொன்னாலும் இல்லை பரவாயில்ல நான் வாங்கி வைக்கிறேன், நீங்கள் வந்தே எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ எனக்கும் செம ஹாப்பி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் எனக்கு சந்தேகமாகவும் இருந்தது, என்னடா இது ஒரு வகையான ஸ்கேமா அப்படின்னு யோசிச்சேன். நம்ம சந்தேகப்பட்டு தான் ஆகணும், ஏன்னா வாண்டடா ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன்
பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு கொஞ்சம் சந்தேகங்கள் வரதான் செய்யும். ஸோ அவரே வந்து பேமெண்ட் பண்ணி வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னப்போ நானும் ஓகே சொல்லிட்டேன் அவர்கிட்ட. உள்ள போனதுக்கு அப்புறம் தான் பார்க்குறேன் அந்த டிக்கெட் கவுண்டர் ஓப்பன் ஆனோடனே நம்மளுக்கும் அவர் டிக்கெட் வாங்கிட்டாங்க கைஸ். வாங்கி நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. 1,50,000 ஆகுது இந்தோனேஷியன் மணில. ஸோ அந்த அமௌண்ட் அவர் கையில் கொடுத்துட்டு நான் டிக்கெட்டை வாங்கிக்கிட்டேன். எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அவரை ரொம்பவே தேங்க் பண்ணிட்டு நேராக உள்ளே போயிட்டு இடத்த பிடிப்போம் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஓடிட்டேன். இப்படி உட்கார தான் போகிறோம். ஸோ இதுதான் ஸ்டோரி. பாஸ் பண்ணி நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க if you want. பாஸ் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. ஏர்லியா வந்தா இந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு கைஸ். இங்க என்னன்னா 2 டைமிங்ல இந்த ஷோ வந்து ரன் பண்றாங்க. ஒன்னு வந்து 6 மணி, அதாவது சன்செட் டைமிங். அப்புறம் பாத்தீங்கன்னா 7 மணி. ஸோ இந்த சன்செட் டைமிங்காக தான் நான் மெயினா போனேன். ஏன்னா சன்செட்லயே வந்து இந்த டான்ஸ் நடக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டான 6 o'clock ஸ்லாட்டுக்கே வந்து நான் வந்து உட்காந்துட்டேன். ஆனா அங்கதான் ஒரு பெரிய பிரச்சனை. இந்த சன்செட் நம்மள ஒரு வழி ஆக்கிடுது கைஸ். ரொம்பவே சூடா இருந்தது கிளைமேட். என்னால உட்கார முடியல. ரொம்பவே கடுப்பா இருந்தது. கரெக்டா மூஞ்சிலே அடிக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உட்காந்தேன். ஒரு சின்ன பேப்பர் தான் இருந்தது கையில. அதை வச்சுக்கிட்டு ஹைட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வழியா அங்க உட்காந்து 2 கேமராவும் செட் பண்ணி சரி இந்த பியூட்டிஃபுல்லா இந்த வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் கரெக்டா பின்னாடி நம்ம ஊர் வடக்கனுங்க வந்து சீட்டை பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டானுங்க. அவனுங்க கேமராவை டவுன் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு சொல்லி தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தானுங்க. பட் இருந்தாலும் அதை பத்தி நம்ம பெருசா கண்டுக்கல. நான் பாட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ உங்களுக்காக தான் இந்த ராமாயணத்தை கம்ப்ளீட்டா உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை பாருங்க.
Thank you.
ஓகே கைஸ், இந்த ராமாயணம் ஸ்டோரி கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இது முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ செக்ஷன் நடக்குது, நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் இவங்க கூட. நம்ம சார்பில் போயிட்டு நானும் போய் அப்ரிஷியேட் பண்ணிட்டேன். ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்தது. ஸோ வீடியோ பற்றின ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க guys. அண்ட் வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் போடுங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் பெல் ஐக்கன் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் அப்லோட் ஆனோன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட் கைஸ். வேற லெவல் சப்போர்ட் கொடுத்துட்டீங்க, ரொம்ப நன்றி கைஸ். உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பார்த்தாது. அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? Until then, it's bye from Kannan.